கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த ஜூலை மாதத்தின் 2வது நாளிலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6வது வசனம். தாவீது மிக நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டார். இந்த உடைதல்களுக்கு பின்னால் தேவன் அவனை உயர்ந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையிலும் மகிமையான ஒரு திட்டத்தின் அடிப்படையிலும் உருவாக்கி கட்டிக்கொண்டே இருந்தார். சவுலினால் உடைக்கப்பட்டது தாவீதின் திட்டங்கள் தானே அன்றி தாவீதின் வாழ்க்கையை குறித்த தேவ திட்டம் அல்ல. மேன்மையான ஒன்று உருவாக்கம் பெற்று நிமிர்ந்து நிற்பதற்காக தாழ்வான ஒன்று உடைக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்துச்சு. பிரியமானவர்களே, நம்மை தேவன் தம்முடைய சித்தத்தின்படி வணைவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். எப்படி ஒருவன் ஒரு தேங்காயை 2ஆக பிளந்து அதனுடைய உள் பருப்புகள் எல்லாம் எடுத்துட்டு அதை சேர்த்து தூக்கி வீசுகிறானோ, வேண்டாம் என்று வீசும்போது அதை இன்னொருவன் எடுத்து தன்னுடைய சிற்பக்கலையை பயன்படுத்தி ஒரு அழகான பொருளாக மாற்றி அது விலையேற பெற்றதாக காணப்படுகிறது. இதே போலதான் பிரியமானவர்களே, சில நேரங்கள்ல நம்மை எல்லாரும் வேண்டான்னு ஒதுக்கிடுவாங்க. வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசிடுவாங்க. எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. சில பேர் டோட்டலாவே நம்மளை என்ன செய்வாங்க, அசட்டை பண்ணி அற்பமான ஒரு பொருளாக எண்ணி இனி இது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி தூக்கி வீசிடுவாங்க. யாரு நம்மை தூக்கி வீசினாலும் தூக்கி எறிந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் மத்தியில நான் அவமானப்படுறேன்னா சந்தோஷம். எல்லாரும் என்னை வெறுக்கிறார்களா? சந்தோஷம். எல்லாரும் என்னை புறக்கணிக்கிறார்களா? சந்தோஷம். எல்லாரும் குப்பையை போல என்னை தொடச்சி தூரப்படுறாங்களா? சந்தோஷம். எல்லாராலையும் நான் ஒதுக்கி குப்பையை போல தொடச்சி ஒரு குப்பை குழியில போடுற மாதிரி போடணும். அப்பதான் தேவன் அதை எடுத்து பயன்படுத்துவார். அப்பதான் தேவன் பயன்படுத்த முடியும். மனிதன் நம்மை புறக்கணிக்கலாம், குடும்பம் புறக்கணிக்கலாம், கணவன் மனைவியை புறக்கணிக்கலாம், மனைவி கணவனை புறக்கணிக்கலாம், பிள்ளைகளுடைய பெற்ற தாய் தோப்பனை புறக்கணிக்கலாம். ஏன்னா இன்னைக்கு காலம் அப்படி இருக்குது. பெற்றவங்களை மதிக்கிறது இல்லை, தூக்கி வெளியே வீசிடுறாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம், யூடியூப்ல பார்க்குறோம், நேர்முகமா பார்க்குறோம், அக்கம் பக்கத்தில் பார்க்குறோம். கடைசி காலத்துல பெற்றவங்களை தூக்கி வீசிடுறாங்க. ஐயா, எவ்வளவு பெரிய கொடுமை இது இல்லையா? பெத்து வளர்த்து ஆளாக்கி இரவும் பகலும் பாராதபடி தூக்கத்தை வெறுத்து பசி பட்டினியை வெறுத்து அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வந்து அதை பார்த்து துடிச்சு என்னெல்லாமோ பாடு பார்த்து வளர்த்த பிள்ளை. அந்த பிள்ளை கடைசி பாருங்க, அந்த பிள்ளையை படிக்க வச்சு பட்டம் பெற்று அதை நல்ல வேலைக்கு போய் ஒரு கல்யாணத்தை முடிச்சு வச்சு அதுக்கப்புறம் பெற்றவங்க ரிட்டையர்ட் ஆகிற காலம் வருது, அது வேற வச்சுக்கிறான், அப்புறம் தூக்கி வீசிடுறான். இதுதான் இன்னைக்கு உலகம். ஆனா நான் சொல்லுவேன், யார் உங்களை தூக்கி வீசினாலும் சந்தோஷப்படுங்கள். ஏன்னா உங்களை படைத்தவர்
அவர் தம்முடைய சித்தத்துக்கு தான் படைச்சார். ம். இதுவரைக்கும் நம்ம சுயமா ஓடணும். இதுவரைக்கும் நம்ம அவர மறந்துட்டோம். தேவன் நம்ம மேல வைத்த தேவ சித்தத்தை நாம் மறந்துட்டோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில எல்லாராலயும் உடைக்கப்படுகிறோம், தூக்கி எறியப்படுகிறோம், தூக்கி வீசப்படுகிறோம். இந்த காலகட்டத்தில தான் தேவன் பயன்படுத்துகிறார். இது வயதான காலமா இருந்தாலும் சரி, வாலிப வயதா இருந்தாலும் சரி, இல்ல சிறு வயதா இருந்தாலும் சரி, இந்த வயதுக்கும் இது ஒத்துப்போக வேண்டிய ஒரு சத்தியம். அப்ப என்ன செய்ய? தேவன் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். அப்ப தேவன் பயன்படுத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏன்னா பின்னாடி நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. அதான் ரொம்ப முக்கியம். அதான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். பின்னாடி வர்ற நாட்கள்ல நாம் தேவ சித்தத்தை நிறைவேற்றப் போகிறோம். தேவன் நம்மை எடுத்து பயன்படுத்தப் போகிறார். இதுதான் உண்மை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் இப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஒரு சிலருடைய வாழ்க்கையில இப்படி உண்டு. அதனால பிரியமானவர்களே, எல்லா பக்கத்திலும் நெருக்கி நம்மள ஒதுக்கி தள்ளினாலும், தேவன் அதற்கு அப்புறம் தான் நம்மை சேர்த்துக் கொண்டு தம்முடைய சித்தத்தை நம்மேல் வைத்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு அவர் பயன்படுத்துகிறார். அப்போதுதான் விலை போகாத இந்த தேங்காய் மூடிய போல நாம் இருந்தாலும் விலை போகும்படியாய் அதை பரம குயவன் எடுத்து அதை வித்தியாசமாக அதை அபிஷேகத்தினால் நிறைத்து அந்நிய பாஷையில் நிறைத்து ஆவிக்குரிய வரங்களால் நிறைத்து அவர் வல்லமையினால் நிறைத்து நம்மை தேசத்துக்கு வித்தியாசமாக பயன்படுத்துகிறார். இதுதான் உண்மை. இதுதான் சத்தியம். ஆம் பிரியமானவர்களே, என்னால ஒண்ணும் இல்ல, ஒண்ணுமே ஆகாது, ஒண்ணுமே முடியாது அப்படிங்கிற இடத்துல வரும்போது, எல்லாராலும் நெருக்கப்படும்போது, தேவன் நம்மை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நொறுங்கி போக வேண்டிய அவசியம் இல்ல. துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல. தேவன் நல்லவர். நம்மை படைத்தவர் அவர்தான். அவர்தான் நம்ம நினைக்காம போனோம். அர்ப்பணிப்பு இல்ல, ஒப்படைப்பு இல்ல, கீழ்ப்படிதல் இல்ல, சத்தியதாரி இல்ல. வேதம் கையில இருந்து வாசிக்கிறோம், உபவாசிக்கிறோம். அ இப்படி அநேகருடைய வாழ்க்கை நடக்குது. ஆனா வேதத்தின்படி நடக்கிறது இல்லை. அதான் விஷயம். வேதம் நமக்கு என்ன சொல்லுதோ, அதை நிறைவேற்றுவது தேவ சித்தம். அதனால பிரியமானவர்களே, நம்முடைய இதுவரைக்கும் உறவுகள் நம்மை தூக்கி வீசியிருக்கலாம். நெருக்கப்பட்டு தள்ளப்பட்டிருக்கலாம். தேவன் நம்மை சேர்த்துக் கொள்ள வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா அவருடைய சித்தத்தை நம்ம மேல் நிறைவேற்றணும். அதனால கவலைப்படாதீர்கள். மு எல்லாராலும் நெருக்கப்பட்டாலும், தேவன் மறுபடியும் தேவன் தாவீதை பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்துவார். நீங்கள் மறுபடியும் விலையேற பெற்ற பாத்திரமாய் விளங்குவீர்கள். நீங்கள் விலையேற பெற்றவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியும். என்னுடைய சிறு வயதில எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவன். வர எப்படி வாழ்க்கையில நிறைய சொல்ல முடியும். அதனால கர்த்தர் என்னை பயன்படுத்திட்டு இருக்கிறார். அதுதான் சத்தியம். நினைத்ததை நிகழாததை எண்ணி வருந்தாத. நினைத்தத நிகழாமல் போனதுனால அதை எண்ணி வருந்தாத. தேவன் நினைத்தது நிறைவேற போகிறது என்பதை எண்ணி மகிழ்ச்சியா இருக்கணும். அவ்வளவுதான். நான் நினைச்சதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு வருந்தாத. ஆனா தேவன் நினைச்சது நிறைவேற போகிறது மட்டும் நினைச்சு சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படி இருப்போம். கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீர்கள். நெருக்கப்பட்டாலும், தள்ளப்பட்டாலும், ஒதுக்கப்பட்டாலும், காரி துப்பப்பட்டாலும், அவமானப்பட்டாலும், அசிங்கப்பட்டாலும், தூக்கி எறியப்பட்டாலும், வீசப்பட்டாலும், கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். காட் பிளஸ் யூ.